ஆனாலும் என் புருஷனை கலாய்க்க பாரதியார் கவிதைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அது என்ன அப்படிப்பட்ட பாரதி வரிகள் அப்படின்னு கேக்குறீங்களா? விஷயம் என்னன்னா, முகநூல் பக்கத்துல உள்ள வாசிப்பை நேசிப்போம் அப்படின்ற குழு மூலமா செந்தமிழ் தூய்ப்போம் நிகழ்ச்சியில குயில் பாட்டு நாங்க படிச்சிட்டு இருக்கோம் பாரதியாரோடது. அதுல சமீபமா நான் ஒரு வரி படிச்சேன். அந்த வரி படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படி இப்படி சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன வரின்னா, மீசையையும் தாடியையும் விந்தை செய்து வானரத்தம் ஆசை முகத்தினை போலாக்க முயன்றிடும் அப்படின்னு ஒரு லைன். சோ இது வந்து என்னன்னா, அந்த குயில் வந்து ஒரு குரங்கு கிட்ட போய் சொல்லுது. அதாவது மனுஷங்க வந்து இந்த மாதிரி மீச தாடி அதெல்லாம் டிஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரியே ஆகணும்னு நிறைய ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியல அப்படிங்கிற மாதிரி. இதை படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதை வச்சு வந்து அவரை நான் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அப்படி பார்த்தா பாரதியார் கூட அவரோட ஒரிஜினல் போட்டோஸ்ல அந்த மாதிரி தானே மீச தாடியோட இருந்திருக்காரு அப்படின்னு. ஆனா அதுக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொல்றேன்? இது ஒண்ணும் பாரதியார் சொல்லலையே. பாரதியார் பாடிய பாடல்ல குயில் சொல்லாதாதானே சொல்றாரு. அப்போ நீங்க கோச்சுக்கணும் இல்ல சண்டை போடணும் அப்படின்னா அது குயில் கிட்ட தானே போய் கேட்கணும். சரி, அதை விடுங்க. இன்னொரு அழகான ஒரு விஷயம் இந்த குயில் பாட்டுல வந்த வரிகள்ல, அதாவது ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் வந்து இது வரைக்கும் எத்தனையோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எத்தனையோ கவிஞர்கள் ஆகட்டும், எத்தனையோ ரைட்டர்ஸ் ஆகட்டும், எத்தனையோ பாட்டுல ஆகட்டும், நிறைய விதத்துல ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, எழுதிருப்பாங்க, அப்புறம் வரைஞ்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் வந்து அவர் சொன்னதுலேயே வந்து ஆஹா, ஆமா இல்ல, நம்ம இப்படிதானே ஏர்லி மார்னிங் எப்பவுமே உணர்றோம். ஆனா இது வரைக்குமே வார்த்தைகள்ல இந்த மாதிரி நம்ம கேள்விப்படலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தது. அந்த மார்னிங் டைம்ல அந்த சன் ரைஸ் ஆகுறத அவர் எப்படி சொல்றாருன்னா, தங்க முறுக்கி தழல் குறைத்து எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ அப்படிங்கிறாரு. எப்படி எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. அப்படியே அந்த தங்கத்தை, அந்த கலர் வந்து எப்படி சொல்றாரு, அந்த தங்கத்தை உருக்கி அதை உருக்குறதோட விட்டுறலையா, அது வந்து அந்த தழல். ஏன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு மாதிரி குளிர்ச்சியான ரம்யமான ஃபீலிங் தானே இருக்கும். தங்கம் உருக்கி அப்படின்னா சூரியனும் வெப்பம் தான், தங்கத்தை உருக்குறப்பையும் வெப்பம் இருந்திருக்கும் இல்லையா. அதை கூட மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தங்கம் உருக்குன கலர்ல அப்படியே இருந்தது. அது அப்படியே தழல் வேற குறைச்சிருக்காங்க, அந்த வெப்பத்தை வேற குறைச்சு அப்படியே எல்லா இடத்துலயும் பரவி விட்டா எப்படி ஒரு இங்கிதமா இருக்கும் அந்த ஃபீலிங் அப்படின்னு எனக்கு நினைக்கவே ஏர்லி மார்னிங் டைம்ல அப்படியே அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்ல ஒரு டோபமைன் இல்ல செரோட்டனின் என்னென்ன ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் இருக்கோ அது எல்லாம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். இதுல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாள் புலருது. ஒவ்வொரு உயிரினங்களையும் அது வந்து அந்த சூரிய ஒளி வந்து எழுப்பி விடுது அப்படிங்கறது எப்படி சொல்றாருன்னா, புல்லை நகையுறுத்தி பூவை வியப்பாக்கி மண்ணை தெளிவாக்கி விந்தை செய்யும் சோதியினை காலை பொழுதினிலே கண் விழித்து நான் தொழுதேன். அந்த அந்த வரிகள் பாருங்க. அப்படியே அந்த புல்ல வந்து அப்படியே மலர வைக்குது, பூவை மலர வைக்குது, மண்ணை வந்து தெளிவாக்கி காட்டுது. அந்த மாதிரி இருக்கிற ஜோதியை வந்து நான் காலையில எந்திரிச்சு கண் தொழுத. அடுத்த லைன் பாருங்க. இப்ப ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறவங்களுக்கு தெரியும், சீக்கிரமா எந்திரிக்கிறப்போ அமைதியா இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக ஆக அந்த சுத்தி இருக்கிற சத்தங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா நார்மல் லைஃப்க்கே எல்லாரும் வந்துருவாங்க. அதை இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, 4 புறத்திலும் உயிர் நாதங்கள் ஓங்கிடவும் இன்ப களியிலியங்கும் புவி கண்டேன் அப்படின்னு. அதாவது அந்த 4 பக்கமும் வந்து சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த இன்பத்திலேயே அந்த உலகம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயக்கத்துக்கு வருது அப்படிங்கிறது. ஒரு ஏர்லி மார்னிங் டைம் இவ்வளவு அழகா, இவ்வளவு ரம்யமா, அதுவும் முக்கியமா எனக்கு அந்த சன்னை எக்ஸ்பிளைன் பண்ண பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணை உருக்கின்றதோட விட்டுருக்கலாம், அந்த கலர்ல இருக்கு அப்படின்னா. ஆனா அதுல அந்த வெப்பம் வந்து தெரிஞ்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக தழல் குறைத்து அப்படின்னு சொன்னது வந்து அப்படியே அப்படியே பறவை விட்டா எப்படி ஒரு இன்பமயமான காட்சியா இருக்கும். எனக்கு வந்து நான் அந்த ஏர்லி மார்னிங் தான் இந்த லைன்ஸை நான் படிச்சேன். அப்படியே ஒரு மாதிரியான ஒரு டிரான்ஸ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ மறுபடியும் வந்து வாசிப்பை நேசிப்போம் குழுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். இந்த மாதிரி வந்து கிடைத்தற்கரியா அரிய விஷயங்களை வந்து என்ன வந்து வாசிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக. சோ இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.